மக்களே வணக்கம். இன்னைக்கு தூதுவளை கீரை வீட்டிலே வளர்ந்தது. அதை வச்சு ஒரு குழம்பு எப்படி வைப்போம்னு பார்ப்போம். தூதுவளை குழம்பு செய்ய தேவையான பொருள் பார்ப்போம். இதில் கொஞ்சமாக ஒரு 30 கிராம் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 10-15 பூண்டு பல், கொஞ்சம் கருவேப்பிலை. நான் இன்றைக்கி முருங்கைக்காய் 2 இருந்துச்சு, அதை போட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ எதை வதக்கி அரைப்போன்னு பார்ப்போம். மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது. இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு சீரகம் போட்டுப்போம். ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போது தூதுவளை கீரை எடுத்து இதில் போட்டுப்போம். லேசாக வதக்கிடலாம். இதே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாதி குழம்பு மேலே போட்டுருவோம். இது ரெண்டுக்கே ஒரு நிமிஷத்தில் வதக்கி எடுத்துக்கலாம். புதினா வதங்குற மாதிரி. அவ்வளோதாங்க, வதங்கிருச்சு. இதை அரைக்கிறதுக்கு எடுத்துப்போம். இதுக்கு ரொம்ப ஒரு நிமிஷத்துக்கு மேலே வதக்கக்கூடாது. இது நைஸாக அரைச்சிப்போம். இதில் ஒரு 75 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணுங்க. கொஞ்சம் ஒரு 50 கிராம் இல்லாமல் 75 கிராம். ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடுகு, சீரகம், வெந்தயம் 3த்தையும் பொரிச்சிப்போம் ஃபஸ்ட்டு. இந்த குழம்பு மழை நேரத்தில் ரொம்ப சளி பிடிச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு. இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு முறை வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. 10 பல் பூண்டு, பொடியாக நறுக்கிய வெங்காயம் நல்லா வதக்கிப்போம். இதை கண்ணாடி பதத்தில் இந்த கீரையை நல்லா நைஸாக அரைச்சிடுவோம். கருவேப்பிலை போட்டுப்போம். ஒரு வெங்காயம் பெருசாக அரைஞ்சிருக்கேன். இது ரொம்ப வதங்க தேவையில்லை. இது அப்படியே போட்டுப்போம். அடுத்து தக்காளி போடுவோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா நைஸாக வதங்கிட்டோம். மஞ்சள்தூளும் உப்பும் போட்டுடலாங்க. இப்போ சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இதில் இந்த 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுப்போம், வீட்டுத்தூள். நீங்கள் காரம் பார்த்து போட்டுங்க. இந்த குழம்புக்கு புளி கொஞ்சமாக தாங்க ஊற்றணும். நான் ஒரு 30 கிராம் எடுத்து தண்ணியாக கரைச்சிருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும். இதுலேயே முருங்கைக்காய் போட்டுப்போம். முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி வைப்போம். முருங்கைக்காய் வந்துச்சான்னு பார்ப்போமா? நல்லா வெந்துருச்சுங்க. வெந்த பிறகு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், இந்த தூதுவளையை அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, வதக்கி அதை எடுத்து ஊற்றணும். தூதுவளை ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. ஏற்கனவே வதக்கி அரைச்சாச்சு. இது மருந்து சளிக்காக செய்கிற குழம்பு இது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கீரை குழம்பு மாதிரி இருக்காதுங்க கண்டிப்பாக. இதில் முருங்கைக்காலாம் போட்டு கிட்டத்தட்ட எறா குழம்பு ஸ்டைலில் தான் இருக்கும் இது சாப்பிடும்போது டேஸ்ட்டு. ஆனால் இதில் நம்ம தூதுவளை கலந்துருக்கோன்னு தெரியாது. எல்லோரும் இஷ்டமாக சாப்பிட்ருவாங்க. சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த முறையில் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.